சாத்தான்குளம் 2020 ஆண்டு தமிழகத்தை மட்டும் இல்ல இந்தியா முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சாத்தான்குளம் காவல் நிலைய மரண வழக்கு இன்று வரைக்கும் பெரிய மனித உரிமை விவகாரமா பேசப்பட்டு வருது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல நடந்த இந்த சம்பவத்துல ஒரு தந்தையும் அவரோட மகனும் போலீஸ் காவல்ல கொடூரமா தாக்கப்பட்டு உயிரிழந்தது சமூகத்துல பெரும் அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததும் பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பின்னர் இந்த வழக்கு மாநில அளவிலிருந்து தேசிய அளவுக்கு சென்றுச்சு. மேலும் விசாரணை மத்திய அமைப்புகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த வழக்குல பல போலீசார் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு நீண்ட கால விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டுச்சு. சமீபத்தில் வெளிவந்த தீர்ப்புல இந்த வழக்கில் தொடர்புடைய 9 போலீசாரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது என்ற செய்திகள் வெளியாச்சு. குறிப்பா இரட்டை மரண தண்டனை என்ற சொல்லை மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு.